வெல்கம் டு ரேவா டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா உப்பு உருண்டை தான் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான பொருளாக என்னென்னன்றதை பார்த்துருவோம் வாங்க. நான் 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 3 கொத்து அளவுக்கு கருவேப்பிலையை பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு எண்ணெய், 6 காஞ்ச மிளகாய் கிள்ளி எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூன் கடுகு, தேங்காவை இது மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம் வாங்க. அடுப்பில் நான் கடாய் ஹீட் பண்ணிடுறேன். இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும். இப்போ இது கூட நான் கடுகு ஆட் பண்ணிடுறேன். கடுகு பொரிஞ்சு வரட்டும். இது பார்த்திங்கன்னா குட்டீஸ்க்கு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபியாக செஞ்சு கொடுக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான ஹைஜீனிக்கான ரெசிபி. நெக்ஸ்ட்டு இது கூட உளுத்தம்பருப்பு, நெக்ஸ்ட்டு கடலைப்பருப்பு. இது கைவிடாமல் கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இது நல்லா செவந்து வரணும். இது பார்த்திங்கன்னா இப்போ முன்னத்துக்கு இன்னும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கணும். இது இப்போ இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இந்த டைமில் நான் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு இது கூட கருவேப்பிலை. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நெக்ஸ்ட்டு இது கூட தேங்காய் ஆட் பண்ணிடுறேன். இது மாதிரி குட்டி குட்டி பீஸாக தேங்காய் கட் பண்ணுறப்ப நல்லா க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். இப்போ இந்த டைமில் நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். அந்த சூட்லேயே அந்த தேங்காய் வறுபட்டுரும். இப்போ நான் அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மாவுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு ஆட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிடுறேன். இது பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப அதிகமாக கொதிக்கக்கூடாது. அந்த பாட்டம் அடியில் பார்த்திங்கன்னா லைட்டாக பபுளாக வரப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் இந்த அரிசி மாவை நான் ஆட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம தாளித்த பருப்பு ஐட்டம்லாம் இதோட சேர்த்துடலாம். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு இது நல்லா நான் மிக்ஸ் பண்ணிடுறேன். மாவும் இதுவும் ஈவனாக ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு யாருக்காவது சமையல் தெரியாத பிகினர்ஸ் இருந்தாங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிக்கோங்க. நான் தினம் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ கொஞ்சமாக இதில் தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும் அளவு. சப்போஸ் உங்களுக்கு தண்ணி அதிகமாகிட்டால் கூட நீங்கள் கொஞ்சமாக அரிசி மாவை ஆட் பண்ணி நீங்கள் அதை நல்லா சேர்த்துடலாம். தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா இப்போ பார்த்திங்கன்னா இது கரெக்டாக இருக்குது. எனக்கு இந்த அளவுக்கு நான் பிசைஞ்சிட்டேன். இப்போ நான் இதை கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். தண்ணி மட்டும் அதிகமாக கொதி வரக்கூடாது. தண்ணி அதிகமாக கொதி வந்துருச்சுன்னா நீங்கள் மாவில் அரிசி மாவில் நீங்கள் தண்ணி ஊற்றுறப்பே மாவு நல்லா வெந்துடும். அப்போ உங்களுக்கு உருட்டுறப்ப அப்படியே குழன்னு இருக்கும். அந்த அளவுக்கு கரெக்டாக உருட்ட வராது உங்களுக்கு. அதனால நான் சொல்கிறேன், அந்த பாட்டமில் அந்த பபுள்ஸ் வரப்பே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அதுதான் கரெக்டான பதம். இப்போ இதை நான் உருட்டி எடுத்துடுறேன் பாருங்கள். ஈஸியாக உருட்ட வரும் இது. குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் நம்ம வெளியே வாங்கி கொடுக்குறத விட இது வீட்டிலே செய்கிறப்ப ஹைஜீனிக்கும் கூட ஹெல்த்தியும் கூட. இது மாதிரி எல்லா உருண்டையும் நம்ம உருட்டிடலாம். அரிசி மாவு மட்டும் போதும். வீட்டில் இந்த ஸ்நாக்ஸ் உடனே ரெடி ஆகிடும். பார்த்திங்கன்னா நான் இதே மாதிரி எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்துடுறேன்.
இப்போ நான் அடுப்பில் ஒரு இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன். அடியில் தண்ணி நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ உருட்டி வச்சு இந்த உருண்டையெல்லாம் அடுக்கிடலாம். இதை மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்கள். இப்போ உங்களுக்கு வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு கையில் தண்ணி தொட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரணும் எல்லா உருண்டையும். அப்போ வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு உருண்டை ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.